வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆட்டு தீவன தொட்டி வந்து இப்போ வந்து செய்கிறோம். மொதல் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 வீட்டுக்கு பெரிய தீவனம் வந்து அதிகமாக ஆடு வந்து வேஸ்ட் பண்ணுச்சு. என்ன செய்யணும்னா நம்ம ஒரு சின்ன டவரில் வைப்போம். அந்த டவரில் வச்சோம்னா ஆடு பூரா கொட்டி ஊற்றி செஞ்சுக்கிட்டு ஒன்று சண்டை விட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 5 கிலோ தோராயமாக ஒரு 3 கிலோ 3 கிலோ வச்சு வச்சுருக்கோம் தீவனம் வச்சோம்னா அதை கொட்டி 1 கிலோ வெட்டி வேஸ்ட் பண்ணிடுவோம். இப்படிமா போன வாட்டி ஃபுல்லாக வச்சு ரெண்டாவது டியூட்டி கொடுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன செஞ்சோம்னா நம்ம வந்து தீவன தொட்டி வாங்கிட்டோம். இந்த தீவன தொட்டி எங்கே வாங்கினோம்னா அல்சாச்சி ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து இந்த தீவன தொட்டி வாங்கினோம். நம்ம அவங்ககிட்ட கேட்டால் ஃபோன் போட்டு கேட்டால அவைலபிள் இருந்தாங்க. நம்ம ஜிபே மூலமாக அவங்க பணம் போட்டு விட்டோம். உடனே அவங்க வந்து ஒரு வாரத்தில் வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. மதுரை போகிற வழியில் கிருஷ்ணகிரி நீங்கள் சொன்னாங்க. நம்ம கிருஷ்ணகிரியில் இருந்தோம். அப்போ கிருஷ்ணகிரியில் வந்து நம்ம கொடுத்துட்டு அப்படியே அவங்க மதுரைக்கு போயிட்டாங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு அது வந்து நம்ம வந்து சுற்றி அந்த இது மாதிரி செய்யணும். அதுக்கிட்டே நம்ம பார்த்துக்கலாம். தொட்டி நீளம் பார்த்தீங்கன்னா 4 அடி, அகலம் 1 அடி, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 அடி. நம்ம அவர்கிட்ட கேட்டோம், இந்த அல்சை ஃபார்ம்கிட்ட அவர்கிட்ட கேட்டோம் ஹைட் எவ்வளோன்னு வைக்க அப்படின்னு. அவர் சொன்னாரு 1 அடி வச்சா வந்து சின்ன குட்டிலேருந்து பெரிய குட்டி வந்து சாப்பிடுங்க, 2 அடி வச்சிங்கன்னா பெரிய குட்டி மட்டும் சாப்பிடும். அதனால 1 அடி வச்சிங்கன்னா சின்ன குட்டியும் சாப்பிடும், பெரிய குட்டியும் சாப்பிடும், பொதுவாக இருக்கும். அதனால 1 அடி வைக்கிறாங்க. நம்மளை வந்து 1 அடி வச்சாச்சு. இதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா தொட்டி ஒரு 1000 ரூபா. இந்த இதுக்கு கூலி எவ்வளோ கொடுத்தோம்னா ஒரு 3000 ரூபா கொடுத்தோம். கூலி 3000 ரூபா. அதை பற்றி இதுக்கு பதவி இருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு பண்ணிக்கு வந்து தீவன தொட்டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்னாத்தான் நம்ம வந்து லாபம் பார்க்கலாம். எப்படி லாபம் பார்க்கலாம்? வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். தீவனத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். அந்த தீவனத்தை வேஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம தீவனத்தை மிச்சப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான். தீவன செலவை வந்து குறைக்கல வந்து இது ஒரு வழி. எந்தெந்த வழியில் நம்ம வந்து குறைக்க முடியுமோ அந்தந்த வழியில் நம்ம வந்து தீவனம் வந்து குறைச்சிக்கலாம். தெரியும். நீங்கள் வந்து ஆடு வைக்கும்போது உங்களுக்கு தெரியும், தீவனம் வைக்கும்போது ஆடு என்னென்ன செய்யுது, அந்த தீவனத்தை எப்படி சாப்பிடுது, அது எப்படி கொட்டுது அப்படின்னு ஆடு வைக்கும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி அவசியம் இல்லை. தீவனத்தை வந்து ரொம்ப நம்ம ஒரு சின்ன டவரை வச்சோம்னா அதை வந்து உள்ள விடும், காலை உள்ள விடும், புழுக்க விட்டோம். புழுக்க விட்டாலே 5 கிலோ தீவனம் போட்டு அதில் புழுக்க விட்டீங்கன்னா அந்த 5 கிலோவும் வேஸ்ட் பண்ணிடும். நம்மளும் காய வச்சு செஞ்சு திருப்பி அதை கொடுத்தா கூட அது திங்காது. அதனால வந்து தீவன தொட்டி வந்து ரொம்ப முக்கியம். வந்து 10 வச்சு விட்டுருவாங்க. வேலை வந்து மதிய டைம்னால கொஞ்சம் வெயில் கடுமையாக இருக்கு. நீங்களும் பண்ணிக்கு தீவன தொட்டி இது பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். வந்து பிளாஸ்டிக் தான். இரும்புல பொருள் வச்சா இரும்பு துரு பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து மக்காச்சோட்டை ஊற வச்சுருப்போம். அப்படி தண்ணி ஊற கொடுக்கும்போது காலப்போக்கில் வந்து அது வந்து அந்த தொட்டி வந்து துருட்டிச்சுருந்தாங்க. அளவு பண்ணி பார்த்தாங்க, வந்து தண்ணியாச்சும் இருந்தது. எல்லாம் வந்து நல்லா அந்த கரெக்டாக இது வைப்பாங்க. கரெக்டாக இது சின்ன குட்டிலேருந்து பெரிய குட்டி போட்டோ எடுக்க போறீங்களா? எடுத்து ஆடு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து கொட்டகை மெயின். கொட்டகை இடம் முக்கியமாக வந்து இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த ஆடு போய் விட முடியாமல் இடம் இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது. அதனால ஒரு பண்ணைக்கு வந்து 10 வந்து இடம் லீஸ் வாங்க ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இறஞ்சது 5 வருஷம் எழுதியோன்னா ரொம்ப நேரம் நம்மளுக்கு ரேட் ஆகி செட் ஆகும். 5 வருஷம் நம்ம எந்த அந்த இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக தண்ணி இருக்கணும்.
தனி இடமா பார்த்து தனி ஃபெசிலிட்டி இதில் பார்த்து அந்த இடத்த நம்ம வாங்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கொட்டகை. கொட்டகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்ம ஆடுகளுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். நல்லா வேலி ஈலி போட்டு நல்லா வச்சு இருக்கணும். மூணாவது ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீவன தொட்டி. மூணாவது இந்த தீவன தொட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு ஆட்டுக்குட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் இடம், ரெண்டாவது வந்து கொட்டகை நல்லா வேலி ஈலி போட்டு பாதுகாப்பா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து தீவன தொட்டி. தீவன தொட்டி கண்டிப்பா அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த இற எது வேஸ்ட் இல்லாம இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆடுகளை வந்து பிடிச்சவங்க என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு அந்த ஆடுகளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காக இருக்கணும், புல் அதெல்லாம் போட்டு இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து சளி டானிக் குடிக்கணும். சளி டானிக் கொடுத்த பிறகு ஒரு வாரம் கழிச்சு குடல் புழு மருந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா சளி டானிக் வந்தோடனே அது நம்ம தண்ணிக்கும் அது அந்த தண்ணிக்கும் வந்து ஒரு இது வரும். அது ஃபர்ஸ்ட் இந்த இது. அதனால வந்து நம்ம சளி டானிக்கை வந்து கம்பல்சரி வந்தோடனே வந்து ஒரு 2 நாளைக்கு கழிச்சு சளி டானிக் கொடுக்கணும். அடுத்து வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து அந்த குடப்புழு நிற்கும் போது கொடுக்கணும். அதுவும் நம்ம என்ன வந்தோன்னா லிவர் டானிக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம அடர் தீவனம் வந்து நம்ம கொடுக்கறனால லிவர் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லிவர் டானிக் வந்து கம்பல்சரி குடிச்சே ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் டானிக். கால்சியம் டானிக்கை வந்து நம்ம அது வந்து கால்சியம் சத்துக்காண்டி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். எல்லா லிவர் டானிக்கு நம்ம மெடிக்கலில் போனவங்கலாம் 1800 இருந்துச்சு. இது ஒரு 900 இருந்துச்சு கால்சியம் டானிக்கு. அதுவும் வந்து நம்ம மினரல் மிக்ஸ் கொடுக்கணும். மினரல் மிக்ஸ் தாது உப்பு கொடுத்தோம்னா வந்து நல்லா சத்து. அதேமாதிரி கால்சியம் டானிக் வந்து இந்த எலும்பு இந்த ஒரு வாட்டி இப்போ போன வீட்டில் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குச்சு. நாங்கள் தூக்கி வரோம், படுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா கால்சியம் குறை பண்ணாங்க. இல்லை கால்சியம், ஆனால் எப்படி கால்சியம், ஏன்னா நம்ம கால்சியம் டானிக் குடிப்போம், லிவர் டானிக்கும் கொடுக்குறோம். இப்படி கொடுத்தும் கூட அது கால்சியம் குறைபாடுங்க. அது என்ன இல்லை. ஆனால் அவர் வந்து கால்சியம் சத்து ஊசி போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அது எந்திரிக்க ஆரம்பிச்சா. அதனால நீங்கள் ஒரு ஆடு பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்தவொடனே வந்து சளி களிமருந்து கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து உடற்புழு நீக்கி கொடுங்க. அடுத்து வந்து அந்த இதில் இறையில வந்து இந்த டானிக், லிவர் டானிக், கால்சியம் டானிக், இந்த மாதிரி நம்ம வந்து தீவனத்தில் கொடுக்கணும். வெறும் வயிற்று புல்லு மட்டும் நம்ம கொடுத்து ஆடு வளர்த்தோம்னா வெயிட் கெயின் ஆகாது. வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரியாக வந்து நம்ம வந்து அடர் தீவனம் கொடுக்குறோம், உலர் தீவனம் கொடுக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் டானிக்கு, லிவர் டானிக்கு, மிக்ஸு இந்த மாதிரி நம்ம கொடுத்தாத்தான் வந்து நம்ம ஆடுகள் வந்து அந்த 90 நாள் நமக்கு வந்து வெயிட் ஆகி ரிசல்ட் கொடுத்தோம். வெறும் புல்லு மட்டும் புல்லு மட்டும் நம்ம கொடுத்து வளர்த்தோம்னா வந்து வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. 90 நாளில் வந்து ரிசல்ட் வராது. இந்த அடர்த்தியும் இந்த உலகத்தையும் இது நம்ம கொடுத்தாத்தையும் வந்து 90 நாளில் வந்து நமக்கு ரிசல்ட் வரும். 90 நாளில் நம்ம வளர்த்து டக்குன்னு விற்றுக்கலாம். இப்போ முதல் பேச்சு அப்படி 90 நாள் வளர்த்தோம், முதல் பேச்சு அப்படி தான் இப்போ 2வது பேச்சு அப்படி 90 நாள் விட்டுப்போம். இருக்க வந்து நம்ம 90 நாள் விட்டாட்டே நான் நல்லா லாபம் இருக்கேன். இல்லாட்டினா வந்து இருக்க நம்ம 90 நாள் வச்சுன்னா வெயிட் கெயின் ஒரு 30-35 கிலோ வந்துச்சுன்னா வெயிட் ஸ்லோவாக ஏறும். அந்த 35 கிலோடைய வெயிட் வந்து சரசரசாரம் ஏறும். 35 கிலோவுக்கு வந்து தீவனத்தை அதிகமாக திங்கும், ஆனால் வந்து வெயிட் வந்து ஏறாது, ஸ்லோவாக தான் ஏறும். அதனால நீங்கள் குட்டி பார்த்தீங்கன்னா வந்து 90 நாளுக்குள்ள வளர்த்து விற்றுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.